டாக்டர் டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்ல எதுவும் பிரச்சனை இல்லையே? ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்றதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன டாக்டர்? இப்பவும் இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்லியே ஆகணும்னு என் மனசு சொல்லுது. என்ன டாக்டர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? அத்தையோட ஹெல்த் விஷயத்துல என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க ப்ளீஸ். உன்கிட்ட நான் எதையும் மறைக்கணும்னு நினைக்கல. ஆனா இப்ப நீ கன்சீவா இருக்க, அதனால உன்கிட்ட தன்னோட உண்மையான ஹெல்த் கண்டிஷனை சொல்ல வேணான்னு வசுந்தராவே கேட்டுக்கிட்டாங்க. அதனால சில விஷயத்த உன்கிட்ட நான் சொல்லாம மறைச்சேன். டாக்டர் நான் கன்சீவா இருக்கிறதுனால என்கிட்ட அவங்க உடம்ப பத்தி எதுவும் சொல்ல வேண்டான்னு அத்தை சொன்னாங்களா? டாக்டர் டாக்டர் என் அத்தை உடம்புக்கு என்னதான் பிரச்சனை முதல்ல அத சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சிஸ்டர், வசுந்தரா ரூம் போய் பாருங்க. டாக்டர். உன் அத்தைக்கு அடிக்கடி தலைவலி மயக்கம் வருதுன்னு என்கிட்ட கூட்டிட்டு வந்தல, அப்ப நான் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சீக்கிரமா அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஞாபகத்துல இருக்கு டாக்டர், அதை எப்படி மறக்க முடியும்? அதுக்கப்புறம் ஒரு நாள் வசுந்தராவை மங்க இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? அத்தைக்கு ஞாபகம் மறதி வர்றது அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால தான் சொல்றீங்க? ஆமா ஈஸ்வரி. டாக்டர் ஏன் இதை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? இதை நீங்க என்கிட்ட அப்பவே சொல்லிருந்தீங்கன்னா இமீடியட்டா அத்தைக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு எப்படியாவது நான் பணம் ரெடி பண்ணிருப்பேன்ல. இப்படி லேட் பண்ணிருக்க மாட்டேன் டாக்டர். உன் மேலையும் உன் வயித்துல வளர்ற குழந்தைங்க மேலையும் அக்கறை இருந்ததுனாலதான் வசுந்தரா இதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்கள மீறி சொல்றதுக்கு எனக்கும் மனசு வரல ஈஸ்வரி. ஆனா அதே நேரத்துல இந்த உண்மையை சொல்லாம மறைச்சு அவங்க உடம்பு கெட்டு போக விடவும் நான் விரும்பல. அதனாலதான் உங்ககிட்ட நான் சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆமா டாக்டர். ஆனா டாக்டர் வசுந்தரா மேடம் கண்ணு முழிச்சிட்டாங்க. டாக்டர் வா ஈஸ்வரி போலாம். வாங்க போலாம். சின்னையா என்ன சீஸ்? அத்தை கண் முடிச்சிட்டாங்களா? வாங்க போலாம். அத்தை அம்மா அத்தை அம்மா அத்தை அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல அத்தை? என்னம்மா என்ன அப்படி பாக்குற? அம்மா உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஆமா அத்தை உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க நல்லா இருக்கீங்க, பயப்படாதீங்க. யாரு நீங்களா? அம்மா என்னம்மா இப்படி கேக்குற? யாருப்பா நீ? டாக்டர் அம்மாக்கு என்னாச்சு? என்னையவே கேக்குறாங்க யாருன்னு. இருங்க என்னன்னு கேட்போம். டாக்டர் இவங்கெல்லாம் யாரு? நான் எப்படி இங்க வந்தேன்? வசுந்தரா, இது உங்க பையன் அழகு சுந்தரம், அது உங்க மருமக ஈஸ்வரி. என்ன சொல்றீங்க? இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க என்னமோ என்னோட பையன் மருமகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மா என்னம்மா சொல்ற? அம்மா உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா? அம்மா நான் உன் பையன் அழகு சுந்தரம்மா. அம்மா இது உன் மருமக ஈசு. ஈசு என்ன அம்மாக்கு அம்மா யாருமே அடையாளம் தெரியல. அம்மா அம்மா நீ என்ன மறந்துட்டியாம்மா? அம்மா உன் பையன் தாம்மாண்ணா, உன் மருமகம்மா இவ. அத்தை அத்தை சின்னையா உங்களுக்கு தெரியலையா? என்ன தெரியலையா? நான் தான் அத்தை, ஈஸ்வரி, உங்க ஈஸ்வரி. இல்ல எனக்கு எனக்கு இவங்க யாருன்னே தெரியல. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எதுக்கு இங்க வந்தேன்?
என்ன யார் இங்க கூட்டிட்டு வந்தா? ஐயோ கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. யார் இவங்க? யார் யார் இவங்க? அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னாச்சு உனக்கு? டாக்டர் என்னாச்சு டாக்டர்? அம்மா அம்மா கண்ணு முழிச்சு பாருமா. அம்மா உன் மையனை பாருமா. அம்மா என்னை கண்ணு முழிச்சு பாருமா. அம்மா வயால என்னை அழகு சுத்துறோடு கூப்பிடுமா. ஈஸ்வரி, அவங்களை கொஞ்சம் disturb பண்ண வேண்டாம். அழகு, ஈஸ்வரி கொஞ்சம் என் கூட வாங்க, கொஞ்சம் பேசணும். வாங்க. அம்மாக்கு என்னையே தெரியல ஈசு. என்ன யாருன்னு கேக்குறேன் ஈசு. டாக்டர் கூப்பிடுறாங்க, வாங்க.